வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். செய்வன வச்சா எதிரிக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மாந்திரிகத்து மேலே நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவங்க வீட்டில் நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை கண்டு அவங்க வீட்டில் ஏதாவது டக்குன்னு இறப்பு உண்டாகும், கேன்சர் வரும், ஏகப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். என்னோடய அனுபவத்தில் ஏகப்பட்ட பேர் இந்த இதை நம்ம சொல்லியிருக்காங்க. தெய்வ நம்பிக்கையே எல்லாம் ஆனால் எங்கள் வீட்டில் நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னன்னே தெரில, மர்மமாக இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க. சரிங்களா? ஒரு செய்வனை நம்ம ஒரு நபருக்கு வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு முதல்ல ஏற்படும் அப்படின்னா, எந்த ஒரு உதவியுமே அவங்களுக்கு கிடைக்காது. என்ன உதவி அப்படின்னா, மெயினாக பொருளாதாரத்தை முழுசாக அடிக்கும். சரிங்களா? பொருளாதாரத்தை நல்லா கட்டும். பணங்கிறது வராது. அப்படி அந்த பணம் வரதற்கான வாய்ப்பு அந்த தொழிலில் அவங்க பார்க்கட்டும், ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும், இல்லாட்டி கொடுத்தல் வாங்கல் தொழில், ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையும் முடக்கும். சரிங்களா? முடக்கி 4 செவுத்தில் அப்படியே அடைச்சி போட்ட மாதிரி வைக்கும். ஒரு பீடை பிடிச்ச மாதிரி அவங்கள இருக்க வைக்கும். யாரும் அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க, சரியாக இது பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு படுபயங்கரமான துன்பத்தை கொடுக்கும். இதிலையே உடல் நிலையில் பாதிப்பு உண்டு பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஆனால் பொதுவாகவே செய்வனை வச்சா பொருளாதாரம் பாதிக்கும். சர்வஜன மக்களும் அவங்களுக்கு வசியமாக ஆக மாட்டாங்க, எல்லாம் விலகுவாங்க. சர்வஜன மக்களுமே அவங்களுக்கு எதிரியாக அவங்க பார்வைக்கு தெரிவாங்க. சரிங்களா? யார்கிட்ட எது பேசினாலுமே சண்டை சச்சரவில் தான் முடியுமே. சரிங்களா? திருப்பூரில் யாரோ ஒருத்தர் பனியன் கம்பெனி வச்சுருந்தார். நல்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவருக்கு எதிரி பிரச்சனை இருந்து இப்போ ஆள் நடுத்தருவில் நிற்கிறாரு. குட்டியை வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் சொல்ல வரேன்னா, எப்பேற்பட்ட அரசனையுமே ஆண்டி ஆக்கிடலாம் இந்த செய்வனை வச்சு. அதற்கு நேர காலங்கிறது ரொம்ப முக்கியம். அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா அவனை தொடக்கூட முடியாது. சரிங்களா? நேரம் அவனுக்கு நல்ல உச்சத்தில் இருக்கிற பட்சத்தில் தெய்வத்தால் கூட அவனுக்கு தொட முடியாது. இதுதான் உண்மையும் கூட. அவனுக்கு நேரம் சரியில்லை, கொஞ்சம் கிரகங்கள் கோளாறு அப்படின்னா லைட்டாக தட்டினாவே ஆள் சுருண்டுருவான். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும்லாம் கிடையாது. லைட்டாக ஒரு அடி வச்சாவே ஆள் முடிஞ்சிடும் அவனுக்கு. அந்த அளவுக்கு பின் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ இதுலேயே பிணி ஏவல்னு ஒன்று இருக்குது, செய்வனை. இந்த பிணி ஏவலுங்கிறது அதிகமாக ஒரு 3 தேவதையை வச்சு நம்ம பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, காட்டேரியை வச்சு பிரத்யேகமாக இதுக்குன்னே இருக்குது. இந்த காட்டேரியை வச்சு நம்ம பண்ணும்போது உடம்புல போய் அணுகணுவாக சாவடிக்கும். உடலில் ஏதாச்சும் ஒரு உபாதை ஏற்படுத்தும். சம்மந்தமே இருக்காது, பைத்தியம் மாதிரி கத்துவாங்க. அனாவசியமாக ஏப்பம் புளிச்ச ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மலம் கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. படுத்த படுக்கையாக எந்திரிக்க முடியாது. ரொம்ப மரணத்தோட உச்சியில் போய் கொண்டு நிறுத்தி ஆளை இது பண்ணும். இதே மாடனி வச்சு பண்ணலாம். சரிங்களா? மாட தேவதைகளை வச்சு நம்ம பண்ணும்போது அதே மாதிரி தாக்கங்களும் இருக்கும். இந்த காட்டேரிக்கு நிகராக குட்டி சாத்தானும் பண்ணும். இப்போ கருங்குட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகளையும் பார்க்கும். ஆனால் இந்த செய்வனை ஏவல் அமைச்சு நல்லா கொடுமை பண்ணுறதில் நல்ல ஒரு தரமான குட்டினா மலைக்குட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த குட்டி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போவாங்க, அந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க எதிரியை அடிக்கிறதுக்கு. இந்த மலைக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, எதிரியை ரொம்ப உச்சகட்டத்தில் போய் கொடுமை பண்ணும். ஆளை அடித்து படுக்க போட்டு கொடுமை பண்ணுறதுல இதுக்கு பேர் போனது இந்த மலைக்குட்டி. இப்படி பண்ணும்போது 2 விதமாக பண்ணலாம். சரிங்களா? பொதுவாக நம்ம செய்வன மாதிரி வைக்கலாம். அப்படி வச்சுட்டா அவன் மித்த மாந்திரிகன்ட்ட போய் அவங்க எடுத்து நமக்கே திருப்பி விடலாம். நமக்கு திருப்பி விடலாம், எனக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ என்கிட்ட யாராவது வராங்கன்னா கொடுக்குற காசுக்கு நான் வைப்பேன், கொடுக்குற காசுக்கு நான் செய்வேனா எடுப்போம். சரிங்களா? நான் மட்டும் கிடையாது, எல்லா தொழில் பார்க்குற மாந்திரிகனுமே அதுதான் பண்ணுவாங்க. சில பேருக்கு சொல்லுவாங்க, அவன் எங்கே போனாலும் அவனால் தப்பிக்க முடியாத அளவுக்கு வைங்க அப்படிம்பாங்க. அது சில பந்தனக்கட்டு போட்டு நம்ம பண்ண முடியும். சரிங்களா? சில குறிப்பெல்லாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க.
யாரும் எடுக்காத மாதிரியுமே பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் மித்த மாந்திரிகன்ட்ட போய் பண்ணும்போது நம்ம அடிக்கிற ஏவல் வந்து எல்லாம் அவனுக்கு சத்திய வாக்கெல்லாம் கொடுத்து ஏமாற்றிட்டு வெளியே போயிடும். சரிங்களா? அவன் எல்லையை விட்டு தாண்டிடும். அப்படி இல்லைன்னா எல்லைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கரை ஏறிடும் வெளியில். அவன் எப்போ அந்த எதிரி உங்கள் எல்லையை தாண்டி வரானோ ஆளை குப்புன்னு பிடிச்சி மீண்டும் பழைய மாதிரி ஆட்டி வைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல வேலை தெரிஞ்ச மாந்திரிகன் கட்டுனாலுமே ஒரு 10 நாள் 5 நாள் அதுக்கு அகப்பட்டு விலகும். சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்படியும் போய் இது பண்ணும். இதே மித்த மாந்திரிகன் பண்ணுனாலுமே என்னாலையுமே அது காப்பாற்ற முடியாது. சரிங்களா? சில முறைகள் வந்து இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு இது இருக்குன்னா, மித்த மாந்திரிகன்ட்டையும் அந்த தொழில் இருக்கும், அந்த சுவடி குறிப்பெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி செய்வனையில் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இந்த மாதிரி அதர்வன மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.